வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெஸ்டினி அகாடமி. இன்றைக்கி ஒரு மேக்ஸ் சம் பார்க்க போகிறோம். இது வந்து 7th புக்கில் இருக்குது. வணிகர் ஒருவர் தனது பழைய இருப்பிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை விற்பதன் மூலம் ரூபாய் 5 லாபமும் ஒரு பேனாவை விற்பதன் மூலம் 2 நட்டமும் அடைகிறார். 20 புத்தகங்களை விற்ற ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு லாப நட்டம் ஏதுமின்றி இருந்தார் எனில் அன்று அவர் விற்பனை செய்த பேனாக்களின் எண்ணிக்கையை காண்க. ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்ம எழுதிக்கலாம். ஒரு புத்தகத்திலிருந்து அவருக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு பேனாவிலேருந்து அவருக்கு 2 ரூபாய் நட்டம் கிடைக்குது. அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவர் 20 புத்தகங்களை விற்கிறாரு. ஸோ அப்போ 20 × 5 நம்மளுக்கு 100 வருது. அதே மாதிரி மீதி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அன்று அவர் விற்பனை செய்த பேனாக்களின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது அவருக்கு லாப நஷ்டம் எதுவும் இல்லை. அப்படின்னா 100 லாபம் வந்துடுச்சுன்னா 100 மைனஸில் போயிடும். ஸோ அப்போது ஒரு 100 டிவைட் பை ஒரு பேனாவுக்கு 2 ரூபா நட்டம். அப்போ 2 ரூபா நம்ம போட்டோம்னா 50. ஸோ ஆன்சர் இஸ் 50.